ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் பிரெட் ரோல். நல்ல கிறிஸ்பியாக, நல்ல ஸ்பைஸியாக, ரொம்பவே குயிக்காக பண்ணக்கூடிய இந்த பிரெட் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு பிரெட் ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருவோம். எண்ணெய் சூடான பிறகு 300 கிராம் வெங்காயம் நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி சேர்த்து அதை அப்படியே ஒரு முறை கலந்துட்டு, இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து அதையும் கலந்துக்கலாம். இது வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் இல்லை, இந்த மசாலாவுக்குரிய உப்பாகவும் இதை எடுத்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து, இந்த வெங்காயம் நல்லா கேரமலைஸ் ஆகி வரணும், அதனால் சர்க்கரை சேர்க்குறோம். இப்போ அதையும் கலந்து விட்டாச்சு. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டு, இப்போ வெங்காயம் நல்ல கலர் மாறி நல்லா சுருங்கி வரணும். இப்போவே நல்லா வதங்கி வந்தாச்சு. இது பாருங்கள், கலரும் மாறி இருக்குது. இந்த டைமில் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து, 1/4 ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா பரட்டி விட்டு, இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் 200 கிராம் மஷ்ரூம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா இந்த மசாலா கூட இந்த மஷ்ரூமை சேர்த்து நல்லா பரட்டி விட்டு, இதை மூடி போட்டு அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சு நல்லா வதக்கி வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், அந்த மஷ்ரூமில் இருக்க தண்ணி எல்லாம் வற்றி அந்த மஷ்ரூம் நல்லா அளவு குறைஞ்சி நல்லா சுருண்டு வதங்கி வந்திருக்கு. இது வெங்காய மசாலாவா மஷ்ரூம் மசாலாவான்னு நாமளே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு மஷ்ரூம் இருக்கிற இடமே தெரியல. இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு லாஸ்ட்டாக 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்து அதையும் நல்லா கலந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி அப்படியே ஆற வச்சுருவோம். ஒரு பக்கம் ஆறட்டும். நம்ம மசாலா எந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு பார்த்து ப்ரெட்டு ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். இப்போ 4 பக்கமும் கட் பண்ணி எடுத்துகிட்டு, நான் எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த 4 பக்கம் இந்த ஷேப்பு மாறாமல் ஈவனாக இருக்கிற மாதிரி ப்ரெட்டு பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்லைஸை வச்சு அப்படியே சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக தேய்க்க வேண்டாம், அப்புறம் அது காய்ச்சி போயிடுச்சுன்னா உதிர்ந்து போயிடும். இதை அப்படியே வச்சுட்டு டிப்பிங் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 ஸ்பூன் மைதா மாவு, உப்பு 2 பிஞ்ச் சேர்த்துட்டு, தண்ணி எந்தளவுக்கு தேவைப்படுமோ சேர்த்து ஒரு ஃபோர்க்கு வச்சு கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துருவோம். கரைச்சி எடுத்தாச்சு. இது மைதா மாவுன்னு கிடையாது, நம்ம கோதுமை மாவு கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு குட்டி அகலமான தட்டில் பிரெட் க்ரம்ஸு சேர்த்துட்டு அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு தனியாக வச்சுக்கலாம். இந்த பக்கம் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைஸில் அந்த டிப்பிங்கை ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அப்படியே மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அப்படியே தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்சி விட்டாச்சு, அதிகமாக தேய்ச்சிடக்கூடாது. இப்போ ஒரு கார்னரில் மட்டும் அந்த மஷ்ரூம் மசாலாவை இந்த மாதிரி நீளமாக வச்சுட்டு, இப்போ இந்த பக்கம் எட்ஜு, இந்த 2 பக்கம் எட்ஜையும் சேர்த்து இப்போ அப்படியே சுருட்டி விட்டுக்கிட்டே வரலாம். நடுவில் அது ஒரு மாதிரி ஓப்பனாக இருக்குது, அது அதே மாதிரி காஞ்சு போன மாதிரி இருக்குது, கேப் இருக்கேன்னு நீங்கள் கொஞ்சம் கூட கஷ்டப்படாதீங்க. அது அப்புறமா எல்லாமே ஜாயிண்ட் ஆகிடும். இந்த மாதிரி கையில் நல்லா கொழுக்கட்டை மாதிரி அழுத்தி பிடிச்சிட்டு, எங்கெங்கெல்லாம் ட்ரையாக இருக்குதோ அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கோ அங்கே எல்லாம் இந்த மைதா மாவு கலவையை அப்படியே ஸ்பூனில் வச்சு அப்படியே ஊற்றி அதை அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். அழகாக சூப்பராக ஜாயிண்ட் ஆகிடும். இது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்களுக்கு நான் சொல்லலை, பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் வரலேன்னு சொல்லிட்டு கவலைப்படுவாங்க, அவங்களுக்காக சொல்கிறேன். இப்போ நல்லா எல்லாம் ஒன்றா கொழுக்கட்டை மாதிரி பிடித்த பிறகு அதை திரும்ப கூட கொஞ்சம் லைட்டாக மேலே தெளிச்சு ஈரம் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா இந்த பிரெட் க்ரம்ஸு நல்லா ஒட்டிக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம எதையும் போட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக பரட்டி எடுக்கக்கூடாது, கையில் வச்சுக்கிட்டு தான் மேலே டஸ்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த பிரெட் க்ரம்ஸும் வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி மேலே சேர்த்துட்டு அப்படியே ஒரு அழுத்தி பிடிச்சு ஒரு 2-3 முறை நம்ம மேலே அப்படியே தூவி விட்டு பிடிச்சு விட்டாக்கா அதை பாருங்கள், இந்த மாதிரி பிரெட் ரோலை சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். இதேமாதிரி மற்ற பிரெட் ரோல் ரெடியாக இருக்குது. இப்போ பொரிச்சு எடுத்துருவோம். எண்ணெய் ரெடியாக சூடாக இருக்குது.
இதில் இப்போதைக்கு 3 பீஸ் மட்டும் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். அதில் சேர்த்த உடனே சூடான எண்ணெயை மேலே அப்படியே லேசாக தெளித்து விட்டோம்னாக்கா மேல் பக்கம்லாம் சீக்கிரமாக செட் ஆகிடும். இது ரொம்ப சீக்கிரமாகவே பொரிஞ்சு வந்துடும். ஏன்னா ப்ரெட்டும் வந்து மெலிசாக தான் தேய்ச்சி எடுத்துருக்கோம். சாதாரணமாக ப்ரெட்டு சீக்கிரமாகவே பொரிஞ்சிரும். இந்த மாதிரி அப்படியே நடுவே திருப்பி விட்டோம்னாக்கா அதை பாருங்கள், நல்ல ஒரு சூப்பரான கோல்டன் ப்ரௌனில் நம்மளோட மஷ்ரூம் ப்ரெட் ரோல் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் என்ன கலரில் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் இது. இதே மாதிரி மீதி இருக்கிற ப்ரெட் ரோல் எல்லாம் சேர்த்து பொரித்து எடுத்தாச்சு. நம்ம இந்த மாதிரி ப்ரெட் ரோல்லாம் நம்ம பேக்கரியில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம். இதை பாருங்கள், நாமளே ரொம்பவே ஈஸியாக வீட்லேயே பண்ணலாம். இது ரொம்பவும் டைமும் பிடிக்காது, ரொம்ப செலவும் ஆகாது. இதில் நம்ம மஷ்ரூமுக்கு பதிலாக பன்னீர் இல்லாட்டி நமக்கு வேறு பிடிச்ச மாதிரி சிக்கன் இல்லாட்டி வெஜிடபிள் இதெல்லாம் கூட வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நீங்களும் ரொம்பவே ஈஸியான ரொம்பவே கிறிஸ்பியான நல்ல டேஸ்டான இந்த மஷ்ரூம் ப்ரெட் ரோலை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.